Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மிரர் ஈக்குவேஷன் டெரிவேஷன். இதுக்கு நம்ம ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம். கான்கேவ் மிரருக்கான மிரர் ஈக்குவேஷன் we are going to derive. இப்போ இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுறேன். ஏபிங்கிறது ஒரு பிரின்சிபல் ஆக்சஸ். பிங்கிற பாயிண்ட் வந்து போல் ஆஃப் த மிரர். இப்போ ஏபிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், ஏ டேஷ் பி டேஷ்ங்கிறது அதோட இமேஜ். இப்போது அந்த ஆப்ஜெக்ட் ஏபியில் இருந்து ரெண்டு இன்சிடென்ட் ரேஸை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். சரியா? ஃபஸ்ட் ரே பேரலல் டு பிரின்சிபல் ஆக்சஸ். இது எம்முங்கிற பாயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் வழியே ரிஃப்ளெக்ட் ஆகி வந்துடுது. செகண்ட் இன்சிடென்ட் ரே வந்து டைரெக்டாக போலில் டச் பண்ணுது, போலில் டச் பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. எனக்கு இமேஜுங்கிறது என்னென்னா, இந்த ரெண்டு இன்சிடென்ட் ரேஸுக்கும் எனக்கு ரெண்டு ரெஃப்ளெக்டட் ரேஸ் கிடைக்கும். இந்த ரெண்டு ரெஃப்ளெக்டட் ரேஸோட இன்டர்செக்ஷன் ஒரு இடத்துல நடக்கும். அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் தான் எனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ ஏ டேஷ் பி டேஷுங்கிறது என்னோடய இமேஜ். இப்போது டிஸ்டன்சஸ் பற்றி பார்த்துடலாம். மிரருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், மிரர்னால் இந்த சென்டர் பாயிண்ட்டை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால தான் இந்த இடத்துல இந்த டேஷ் போட்டுருணும். சரியா? இந்த இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் பிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து யூ, இமேஜுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு வி, எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எஃப், ஃபோக்கல் லென்த்து. ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு, இமேஜ் டிஸ்டன்ஸு, ஃபோக்கல் லென்த்து. இப்போ சைன் கன்வென்ஷன், இதை வந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் நம்ம கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் படி கிராஃப் ஷீட்டில் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நம்ம மிரர் இருக்க மாதிரி அஸ்யூம் பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் டேஷ் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கும் எக்ஸுக்கு. ஸோ இந்த இடத்துல ரேஸ் வந்துச்சுனாலே இந்த லெஃப்ட் சைடு ஆரிஜினுக்கு லெஃப்ட் சைடு ரேஸ் வந்துச்சுனாலே எனக்கு எல்லா டிஸ்டன்ஸும் வந்து நான் நெகட்டிவ்னு எடுத்துப்பேன். ஆரிஜினுக்கு ரைட் சைடு போச்சுனாலே பாசிட்டிவ்னு எடுத்துப்பேன். அதே மாதிரி ஒய்யும் அப்பர் சைடு போச்சு டிஸ்டன்ஸு, தட் இஸ் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸு, இமேஜோட டிஸ்டன்ஸ் அப்படி போச்சுன்னா அப்பர் சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஒயில் வரும், லோயர் சைடு இருந்ததுன்னா மைனஸ் வேல்யூஸு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு ஆரிஜினுக்கு ரைட் சைடு வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூஸாக போகும், லெஃப்ட் சைடு ரேஸ் ட்ராவல் பண்ணிச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூஸு. ஆரிஜினுக்கு அப் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூஸு, ஆரிஜினுக்கு டவுன் சைடு தட் இஸ் இந்த மாதிரி வந்தது அப்படின்னால நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துடும். ஓகே, இப்போது ஏபிங்கிறது ஏலேருந்து பி, இந்த டிஸ்டன்ஸ் வந்து யூ, அதனால் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி மைனஸ் யூன்னு போட்டிருக்கேன். அடுத்து ஏ டேஷ் பி, இந்த இடத்துல வந்தோம்னா மைனஸ் பி. அடுத்து எஃப்க்கும் பிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸு மைனஸ் எஃப். இந்த டெரிவேஷனுக்கு நம்ம 2 செட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் கன்சிடர் பண்ணோம். 2 செட்ஸு. இதில் ஃபஸ்ட்டு செட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு போல் கன்சிடர் பண்ணுவோம். எப்படின்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் போல் அந்த இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுவோம். இது ஏபிபி, இது ஒன்று. அப்புறம் இமேஜும் போல் இதுக்கு இடையில் உள்ளதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏ டேஷ் பி டேஷ் பி. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நீங்கள் தனியாக கூட ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். சரியா? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏ டேஷு பி பி டேஷ், ஏ டேஷு பி பி டேஷ், இந்த ட்ரையாங்கிளையும் ஏபிபியும் கன்சிடர் பண்ணுறோம். இப்போது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு தெரியும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸை டிவைட் பண்ணால், கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் தி 2 ட்ரையாங்கிள்ஸை நம்ம டிவைட் பண்ணால் அது சேம் ரேஷியோவில் கிடைக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்னது? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் ஏ ரைட் ஆங்கிள், இங்கே ஏ டேஷ் ரைட் ஆங்கிள், பி ஆங்கிள் பி வந்து ரெண்டு சேமாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எடுக்கிறேன். ஏபிக்கு கரஸ்பாண்டிங் பார்ட் ஏ டேஷ் பி டேஷு, ஏபிக்கு கரஸ்பாண்டிங் பார்ட்டு ஏ டேஷ் பி. அடுத்து பிபிக்கு கரஸ்பாண்டிங் பார்ட் வந்து பி பி டேஷு. ஓகேயா? இப்போது இப்படி போடும். இந்த ஆங்கிள் நீ எழுதும்போது
இப்படி பார்த்துக்கோ ஏ டேஷ் பி டேஷ் இங்கே எழுதிடுறேன் டிவைடட் பை ஏபி அதே இடத்துல தான் பொசிஷனில் இருக்கணும். அதே மாதிரி ஏ டேஷ் பி இங்கே எழுதிக்கோ டிவைடட் பை ஏபி போட்டுரு. இது வந்து ஈக்குவேஷன் 1 அசியூம் பண்ணிடுறேன். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணு. இந்த செகண்ட் செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எங்கேருந்து எடுப்போம்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோக்கஸ் தான் எடுப்போம். அதாவது ஏ டேஷ் பி டேஷ் எஃப் இந்த இடத்துல எஃப் எம்பி ஓகேயா இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டியை கன்சிடர் பண்ணுவோம். தட் இஸ் இந்த இடத்துல ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் எனக்கு ஈக்குவலாக இருக்குன்றனால இந்த சிமிலாரிட்டி கொண்டு வரும். தட் இஸ் இது 90 டிகிரி இது 90 டிகிரி இது இந்த ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டையும் வந்து நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அந்த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை கீழே கொண்டு வா. தனியாக ட்ரா பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி சொல்லிட்டேன். இந்த ஆங்கிள் எஃப்பும் சேமாக தான் இருக்கும். இப்போது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வந்து என்னது ஏ டேஷ் பி டேஷும் எம்பியும் சேமாக இருக்கும். சேம்னா என்ன ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் தான் இங்கே ப்ரொபோர்ஷனல் பி டேஷ் எஃப்பும் செகண்ட் பார்ட் என்னது எம்எஃப்பும் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இங்கே ஏ டேஷ் எஃப் இங்கே எஃப்பி ஓகே. இப்போது ஏ டேஷ் பி டேஷ் டிவைடட் பை பிஎம் அப்புறம் ஏ டேஷ் எஃப் டிவைடட் பை பிஎஃப் அப்படி போட்டுக்கோ. சரியா எழுதிடு. இங்கே பிஎம் ஈக்குவல் டு ஏபின்னு போடுறேன். ஏன் அப்படின்னா இந்த கான்கேவ் மிரர் வந்து நம்ம தின்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ தின் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி அசியூம் பண்ணுறோம். சரியா அது வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் இதுவும் சேம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ பிஎம் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் பிஎம் ஐ எம் ரைட்டிங் ஏபி. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2ல் எனக்கு என்ன அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ எனக்கு நான் ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஏ டேஷ் பி பை ஏபி இங்கே ஏ டேஷ் எஃப் பை பிஎஃப் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் இந்த அவுட் ஆஃப் த 4 வேல்யூஸ் இந்த 1 மட்டும்தான் எனக்கு வேல்யூஸ் தெரியாது. மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு டைரெக்டாக வேல்யூஸ் என்னென்னு தெரியும். ஏ டேஷ் பிங்கிறது இது வி இது யூ இந்த இடத்துல ஃபோக்கல் லென்த்து. ஸோ இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நோன் வேல்யூ மாற்றுறதுக்காக இதை என்ன பண்ணுறேன் ஏ டேஷ் எஃப்ங்கிறத ஏ டேஷ் பி மைனஸ் எஃப்பின்னு மாற்றுறேன். ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன வரும் ஏ டேஷ் பிங்கிறது மைனஸ் யூ இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் எஃப் கீழே மைனஸ் எஃப் இங்கே மைனஸ் யூ பை மைனஸ் வி இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறான். ஓகே இப்போ இந்த ரெண்டு டேர்மே தனியாக பிரித்து எழுதிக்கோ. இந்த ரெண்டு டேர்மே தனியாக பிரித்து எழுது. அப்போ இங்கே மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ வி பை எஃப் ஆகிடும். இங்கே -1 வரும். -1 வரும். இங்கே வி பை யூ வரும். ஓகே இதை ரைட் சைடு கொண்டு போனால் இந்த 1 வந்து நான் ரைட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வி பை எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 + வி பை யூ. இங்கே எல்சிஎம் எடுத்தேன்னா இந்த இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு u + v டிவைடட் பை uv ஆகிடும். அப்புறம் இந்த டேர்மே செப்பரேட் பண்ணுறேன், இந்த டேர்மே செப்பரேட் பண்ணுறேன். செப்பரேட் பண்ணிவிட்டு காமன் டேர்மை கேன்சல் பண்ணால் இல்லை uu கேன்சல் ஆகிடும், இங்கே vv கேன்சல் ஆகிடும். ஸோ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u + 1/v. இதுதான் வந்து மிரர் ஈக்குவேஷன். ஓகேயா, மிரர் ஈக்குவேஷன் ஃபார் தி கான்கேவ் மிரர். Thank you students.